சாந்தி. अव्यक्त समिगे 29 अगस्त 2026. संपूर्ण सत्यता भी पवित्रता के आधार पर होती है. முன்னொரு நாள் கூட சொன்னார்ல, எங்கே சத்தியத்தன்மை இருக்குமோ அங்கே பவித்திரதா இருக்கும், எங்கே பவித்திரதா இருக்கோ அங்கே சத்தியமாக இருப்பாங்க, ஹானஸ்டாக இருப்பாங்க. ஆக சம்பூர்ண சத்தியதா உண்மை என்பது தூய்மையின் ஆதாரத்தில் உள்ளது. தூய்மை இருந்தால் தான் நம்மளால் சத்தியமான ஒரு ஆத்மாவாக இருக்க முடியும். இது நிதர்சனமான ஒரு உண்மை. பவித்ரதா நஹி தோ சதா சத்தியதா ரஹனை சக்திய. தூய்மை இல்லவென்றால் உங்களால் சத்தியத்தோடு உண்மையாக நேர்மையாக இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. சிர்ஃப் காம் நிகார் அபவித்ரதா நஹி ஹை. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், விகாரத்தில் போகக்கூடாது, அதுதான் அசுத்தம், மற்றபடி எப்படி வேணால் இருந்துக்கலாம், சச்சா வைஷ்ணவ் அப்படின்னு அப்படி இருக்க முடியாது. லேக்கின் உஸ்கே और भी साथी है. ஸோ இது முதல் நம்ம அந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது காம் நிகார். ஆனால் அதுக்கு கீழே நிறைய இருக்குது, அப்பவித்திரதாவினுடைய வம்சம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று இன்றைக்கி பாபா சொல்கிறது அந்த அசத்தியம். அதை எப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம், பொய் சொல்கிறதோ இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறதோ இல்லை மறைக்கிறதோ, இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்ல வர்றது அசத்தியம் கூட அப்பவித்திரதாவினுடைய ஒரு அம்சம்தான். तो महान पवित्र अर्थात अपवित्रता का नाम निशान न हो. எனவே இதிலிருந்தும் கூட நீங்கள் விடுபடுங்கள், எந்த ஒரு அசத்தியத்திற்கும் நீங்கள் அடிமையாகாதீர்கள். அப்படிப்பட்ட மகான் தூய்மையான ஆத்மாவாக நாம் ஆக வேண்டும். அதாவது பாபா மெதுவாக இதையெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளோட சத்தியுகத்தினுடைய அது போல் சம்ஸ்காரத்தை இங்கே கொண்டு வந்துடுறாரு. அங்கே எல்லோரும் நேச்சுரலாக அப்படி இருக்கிறோம், ஆனால் இங்கே நம்ம அந்த நிலையிலேருந்து மாறிட்டதுனால இதையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. எது ஒரு காலத்தில் நம்முடைய ஸ்வதர்மமாக இருந்ததோ அதை இப்போ மறுபடியும் நம்முடையதாக மாற்றுறதுக்கு இவ்வளவு முயற்சி தேவைப்படுது. நல்லது. ஓம் சாந்தி.